ஸோ நான் இதை வந்து பூரி கூட சாப்பிட்றேன் இன்றைக்கி. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து சால்னா நீங்கள் பரோட்டாவோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து பூரியோடு ட்ரை பண்ணுறேன். ஆஹா, செம்மையாக இருக்குங்க. பூரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஆட்டு ஈரல் எப்படி பண்ணுறது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலுன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஈரலை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவிக்கோங்க. கழுவி அதில் நல்லா கழுவுணுங்க. அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் இதில். ஸோ நல்லா கழுவலைன்னா டோட்டல் ரெசிபியே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நல்லா ஒரு 5 வாட்டி 6 வாட்டி கழுவிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு பாருங்கள், பளபளன்னு நல்லா வெள்ளையாக இருக்கா. ஸோ இந்த அளவுக்கு வந்து கழுவி நான் வந்து உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவி கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன், ஒரு விசில். ஓகே, ஸோ வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சளும் அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு, ஓகே, கல் உப்பு சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக. ஸோ எனி உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ வந்து மஞ்சள் உப்பு, ஓகே, ரெண்டுமே இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வைக்க போகிறேன். நான் வந்து கரண்ட் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நார்மல் குக்கர்லேயே வந்து ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஓகே, இப்போது ஆனியன் போடுறோம். ஓகே, ஸோ எல்லா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து லைட்டாக சால்ட் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ இதில் வந்து ஒரு 5 மிளகா ஆட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், மேபி ஓகே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து அந்த அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். ஸோ இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தக்காளி ஆட் பண்ண உடனே இதை நல்லா திருப்பி விட்டு தக்காளி கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா? ஓகே, ஸோ தக்காளி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ பேரலாக நான் வந்து இது கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிருக்கு டொமேட்டோ. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து சீரகத்தூள் 1 ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன், அப்புறமா மல்லிப்பொடி 2 ஸ்பூன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மிளகா பொடி வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் முழுசாக போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன். ஓகே, ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு, ஓகே, சால்ட் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஞாபகமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது இன்னும் எக்ஸஸாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கம்மியாக இருந்தால் நம்ம எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம ஈரல் வந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, ஸோ இது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள், இப்படி பிடுற அளவுக்கு லைக் வந்து இப்படி தொட்டாவே வந்து உடையுது இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் வந்து வேக வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. ஓகே, ஸோ ஈஸியாக வந்து நம்ம சமைச்சிடலாம். இப்படி ஏற்கனவே வந்து குக் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி தேங்காய் போட்டு கொதிக்க வச்சா போதும், நம்மளோட ஈரல் கறி ரெடி ஆயிரும்.
ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா ஈரல், இதை வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ஈரல் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. ஸோ லைட்டாக தண்ணி விடுவோம். ஓகே, இது ஒரு கொஞ்சம் நேரம் இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்போ நல்ல டேஸ்ட் வரும். ஸோ நான் வந்து எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஈரலில் வந்து இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த தண்ணியிலே வந்துடும். சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ நமக்கு வந்து குழந்தைங்க இந்த குழம்பு மட்டும் சாப்பிட்டா கூட போதும் தான். ஸோ எல்லா ஸ்ட்ரென்த்தும் இதில் வந்துடும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஈரலை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ தேங்காய் பாலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. ஓகே, ஸோ ஓகே கைஸ், நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி, தக்காளி நல்லா வெந்துருச்சு, மசாலா எல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஈரல் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் தேங்காய் பாலை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவை இதை வந்து ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும், நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போது. ஓகே, ஸோ நான் தேங்காய் போட்டுட்டேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சப்புறம் மல்லி இலையை போட்டு இறக்கிட்டு, நான் இதோட காம்பினேஷன் வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வந்து இன்றைக்கி பூரி சுட போகிறேன். ஓகே, ஸோ பூரிக்கும் இந்த களிச்சி குழம்புக்கும் லைக் ஈரல் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கைஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சால்னா வந்து பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம குழம்பு வந்து இப்படி நல்லா அப்படி சால்னா மாதிரி வரும். சால்னாவே தான் இது. ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். மல்லி இலை போடலினாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா லைக் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து சால்னா நீங்கள் பரோட்டாவோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து பூரியோடு ட்ரை பண்ணுறேன். ஆஹா, செம்மையாக இருக்குங்க. பூரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. ஓகே, தேங்க்யூ, பாய். நான் சொன்ன மாதிரி ரைஸ்லேயும் இது செம்ம டேஸ்ட்டு. ஓகே, ஸோ நான் ரைஸோடையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் சாப்பிட்ணும். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள்.